தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காரியத்தில் மட்டும் மிக மிக எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்கனவே ராசியின் அதிபதியான குரு சப்தமத்தில் வலம் வரும்போது அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வித்யாகாரகரான புதன். அதே வேளையில் முதலும் முடிவும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதி முதல் இவர்களுடன் இணைகிறாருங்க. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் இணைந்திருக்கும் போது அவருடன் சூரியன் இணையும் தருணம் என்பது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் பொதுவாகவே பாவ கிரகமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் நுழைவது 6ஆம் இடத்தை காட்டிலும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன். ஆனால் சூரியனின் பார்வையிலும் குரு நட்பு கிரகமாக இருக்கிறார். ஆனால் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருக்கிறாருங்க. குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். குரு தனது பார்வையில் பகை கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய இரு கிரகநிலைகளுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் 3 கிரகநிலைகள் ராசியின் அதிபதியான குரு, சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகள் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாக எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் சக்திக்கு மீறிய அகலக்கால் வைக்கும் போது சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதே சமயம் முற்றிலுமாக இந்த தருணத்தில் அதீத சிந்தனை இல்லாமல் செயல்பட வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ என்று கற்பனையான கவலையிலும் பயத்திலும் செய்வதை காட்டிலும் அந்த செயலை செய்ய முயற்சி செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உறுதியாகவே களைந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முற்றிலுமாக கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் வாங்கக்கூடிய கடன் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வீட்டிற்காக கடன் வாங்குதல், தொழிலை விரிவுபடுத்துவதற்காக சொத்துக்களை புதிதாக வாங்குவதற்காக கடன் வாங்குதல் போன்றவற்றினால் எப்பேற்பட்ட சிக்கலும் உறுதியாகவே வராது. ஆனால் அதே வேளையில் உதாரணமாக தற்போது நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து சிறிது லாபம் கணிசமாக ஈட்டி வருகிறீர்கள் என்றால் அந்த வேளையில் மற்றவர்களிடம் கடன் வாங்குவது, வட்டிக்கு கடன் வாங்கி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபத்தை உடனடியாகவே ஈட்டிவிடலாம் என்று நினைத்து ஈடுபடும் போது அது மிக பெரிய அளவில் முட்டாள்தனமாகவும் பல்வேறு வகையில கடன்களை உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திவிடும். எனவே உறுதியாகவே அது போன்ற விஷயங்களை மட்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்த்தாலும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனும் அதையே உறுதிப்படுத்துகிறார். சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இதையே உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்களை தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக விலக்கி நன்மை நிறைவாக பெற முடியும்.
இந்த வேளையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிதில் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. தடைகள் அனைத்தும் விலகும். சப்தமத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் வலுவாக குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிசய நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. இந்த தருணத்தில் தடை தாமதம் தகர்த்தெறியப்படுவதால் நல்ல பல நிகழ்வுகளை உறுதியாகவே ஏமாற்றமும் தடையும் சிக்கலும் இல்லாமல் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என எதுவாக இருந்தாலும் டெவலப்மெண்ட் குரோத் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நல்லா இந்த தருணத்துல சிறப்பாக நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடித்து வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத இனிமையான தருணமாக பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். குறிப்பாக நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. காதல் கைகூடுங்க. சப்தமத்தில் இந்த கிரக நிலைகள் இணைந்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். சொந்தமாக வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டுங்க. பல்வேறு வகையில சுமூகமற்ற உறவுகளாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தொடர்ந்து அதீதமாக சந்தித்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலனில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. திடீரென கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய அளவில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விளக்குவதோடு புதிய சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சூரியன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை வாய்ப்பு, வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. தவறான முடிவெடுக்காமல் சரியான முடிவெடுக்கக்கூடிய நன்மை இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் இந்த வயதிற்கு ஏற்ற வகையில் நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உறுதியாகவே நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. கல்வியில் படிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் வேலை தேடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ஏற்கனவே தொழிலில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணத்தில் வளர்ச்சி பெறுவதாக இருந்தாலும் நிறைவான மாற்றம் உங்களுடைய வயதிற்கு ஏற்ப உங்களுடைய பணி பொறுத்து உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை சிறு சிறு உதவி செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்.